பல பேருக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க, இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய பேர் சொல்கிறதே நம்ம கேட்குறோம். எனக்கு அவங்க வந்து என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எந்நேரமும் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்குறோம். இது வந்து சில சமயம் வீட்டிலேயே நடக்கும். சில சமயம் தந்தை வந்து தன்னோட மகனையே இரிட்டேட் பண்ணுவார், தாய் பண்ணலாம், இல்லை ஒரு அண்ணா வந்து தன்னோட தங்கையை பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வரலாம். இன்னும் கேட்டிங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ரொம்ப அதிகம் நிறைய நான் கேள்விப்படுறேன். நிறைய அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டுன்னு சும்மா சும்மா குறை கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒன்று சொல்கிறது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மன உளைச்சலை உருவாக்குறதுன்னு சில பேர் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்பர் 1 என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து நகர்ந்துட முடிஞ்சால் பண்ணுங்கள். இது எப்போவும் முடியுமானா முடியாது. சில நேரங்களில் முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மேபி அந்த பர்டிகுலர் ஃப்ரெண்டோட அதிகம் பேசாமல் நகர்ந்து போகலாம். இந்த மாதிரி எங்கள் சூழ்நிலை வந்து அதுக்கு வழி வகுக்குதோ அதை நீங்கள் பண்ணலாம். செகண்ட் வந்து என்னென்னா, முக்கியமாக இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறவங்க ஒரு சேடிஸ்டாக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பேச்சு உங்களை வருத்தப்பட வைக்குது, ஒருவேளை கண்ணீர் ததும்புதோ இல்லை முகம் சுருங்கி போதோன்னா அவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்காதீங்க. உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்டே பண்ணாதீங்க. முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. மனசுக்குள்ளே இவர் இப்படி தான் பேசுவார், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, நம்ம அதுக்காக ரியாக்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதுக்காக டிஸ்டர்ப் ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உங்களால் அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது 2வது. 3வது என்னென்னா, அவங்க பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது முக்கியமாக நீங்கள் சந்தோஷமாக நார்மலாக இருக்கணும். உங்களை வந்து அவங்க பேசுனது ஹர்ட் ஆன மாதிரி காமிச்சிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அவங்க நிறுத்த போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு தான் இதை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அவர் என்ன பேசுகிறாரோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கங்க. ஒரு பதில் ஓகே சரின்னு சொல்லிவிடுங்க. ஆனால் நீங்கள் நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட சந்தோஷமாக ஓகே நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிகிட்டே நீங்கள் ஹாப்பியாக நார்மலாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிடைக்கிற சந்தோஷமும் கிடைக்காது. ஒரு மைண்ட் அவங்களுக்கு அப்செட் ஆகிடும். என்ன இவங்க முன்ன மாதிரி வந்து வருத்தப்படலையே, நம்ம திட்டுறதோ பேசுகிறதோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலையேங்கும்போது கொஞ்சம் பின்வாங்குவாங்க. இது பல பேர்கிட்ட ப்ராக்டிக்கலாக நான் சொல்லி கொடுத்து நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு நமது மன நிம்மதியை இன்னொருத்தருக்கு எடுக்கிற அளவுக்கு நம்ம விடவே கூடாது. நமது மனம் நமக்கு தான் சொந்தம்.